தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனம் 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை காக்கிற தேவன், எங்களை வழி நடத்துகிற தேவன், எங்களை போஷிக்கிற தேவன், எங்களை பராமரிக்கிற தேவனே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாளைய தினத்தை குறித்து பயத்தோடும் கலக்கத்தோடும் இந்த ஜெப வேளையில ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இணைந்து இருப்பார்களானால், தங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயத்தோடு இருப்பார்களானால் ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை பார்த்து நீங்க சொல்லுகிறீங்க, கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த நாள் இம்மட்டும் நடத்தின தேவன், உம்முடைய பிள்ளைகளை சிருஷ்டித்து உருவாக்கினவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை உருவாக்கினவர் நீர் ஆண்டவரே. ஒருவேளை இன்றைக்கு ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து பயந்து போய் கலக்கமடைந்து இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, நாளைய தினத்தை குறித்து கவலையோடு இருக்கிறவர்களை கர்த்தர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பயங்களும் ஆண்டவரே, எல்லா கலக்கங்களும் எல்லா கவலைகளும் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு நடத்தின தேவன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய ஜீவன் உள்ள மட்டும் நீங்க நடத்துவீங்க. உம்முடைய பிள்ளைகளின் குடும்பத்தை நடத்துவீங்க ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, வியாபாரத்தை குறித்து ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரே, ஆண்டவரே வேலையை குறித்து பயந்து போய் இருப்பார்களானால் ஆண்டவரே, கவலையோடு இருப்பார்களானால் ஆண்டவரே, கர்த்தர் இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. விடுதலையாக்குங்க ஆண்டவரே, விடுதலையாக்குங்க. கலக்கத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் விடுதலையாக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மேல பாரத்தை வைத்து விட்டு உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல வைத்து விட்டு சமாதானமாய் காண இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. கர்த்தருடைய சமாதானம் உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆளுகை செய்யலட்டும் ஆண்டவரே. நீர் காத்து கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.